वागीशाद्याः समनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्यास्युः तं नमामि गजाननं। नमो नमो गणेशाय नमस्ते शिवसूनवे निर्विघ्नं कुरु देवेश नमामि त्वां गणाधिप। ராம் ராம் எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எப்படி நாம் ஆற்றுல இருந்தபடியே பிள்ளையாருக்கு சௌகரியமாக பூஜை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பத்ததி, அதனுடைய முறைகள், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் முதல்ல தெரிஞ்சுண்டு நாம் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மண்டபம் ரெடி பண்ணி வாழை மரங்கள்லாம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி வச்சுட்டு அதில் பிள்ளையாரை வச்சு அலங்காரம் பண்ணி எப்படியெல்லாம் நாம் ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்டபத்தை தயார் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுண்டு மண்டபத்துக்கு ரெண்டு பக்கமும் வழக்கேற்றி வச்சுட்டு ஆற்றுல உள்ள பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சுவாமிகிட்டையும் நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் புருஷாலாக இருக்கக்கூடியவா அனைவரும் நித்திய கர்மானுஷ்டானங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை அனுஷ்டிக்க வேண்டியது. ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவா ஆற்றுல உள்ளவாள்கிட்ட தெரியப்படுத்திட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது. முக்கியமாக சுவாமி கிழக்கு முகமாக இருக்க வேண்டியது. சுவாமி கிழக்கு முகமாக இருக்கும்போது நீங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்துட்டு சுவாமியை பூஜை பண்ணலாம். அது அசௌகரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது வடக்கு முகமாக உட்கார்ந்துக்கிறதுக்கான இடம் சரியானபடி அமையலை அப்படின்னு சொன்னால் சுவாமியை எதிர்நோக்கி நீங்கள் மேற்கு முகமாக உட்கார்ந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி மேற்கு முகமாக உட்காந்து பூஜை பண்ணும்போதோ இல்லை வடக்கு முகமாக உட்காந்து பூஜை பண்ணும்போதோ சங்கல்பம் ஆனதுக்கு அப்புறம் அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது வடக்க இடது பக்கம் விசர்ஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் கிழக்கு முகமாக உட்காண்டிருந்தேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடது பக்கம் வடக்கு வந்துடும். அதனால் இடது பக்கம் விசர்ஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் மேற்கு பார்த்து உட்கார்ந்துருக்கேள் அப்படின்னு சொன்னால் அப்போ வடக்கு உங்களுக்கு வலது பக்கம் வந்துடும், இடது பக்கம் தெற்கா போயிடும். அப்போ நீங்கள் அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணும்போது வலது பக்கமே தான் விசர்ஜனம் பண்ணணும். இல்லை நான் வடக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அக்ஷதையை அப்படியே நேராக அப்படியே கீழே விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. ஏன்னா நீங்களே வடக்கு பார்த்து உட்காந்துருக்கிறதுனால கிழக்கையோ மேற்கையோ, அதாவது இடது பக்கமோ வலது பக்கமோ விசர்ஜனம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நேராகவே பூமியில் அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணிவிட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்க வேண்டியது, மேல்கொண்டு காரியக்கிரமங்களை பண்ண வேண்டியது. அதனால் நீங்கள் எந்த டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்துருக்கேள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அக்ஷதையை விசர்ஜனம் பண்ணணும். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திரவியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுண்டு புஷ்பங்கள், வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுண்டு பஞ்சபாத்திரத்தை ஜலம் எடுத்து வச்சுக்கணும். அர்க்கியம் பாத்தியம் கொடுக்கறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு மஞ்சள் பிள்ளையாரை தாம்பாளத்தில் பிடிச்சு வச்சுக்கணும். அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் எடுத்து வச்சுக்கணும். மங்கள அக்ஷதை, சந்தனம், குங்குமம் இதை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு நாம் உட்காந்துட்டோம் அப்படின்னா சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி அர்ச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண வேண்டிய தூபம், தீபம் இதெல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். அதாவது தூபத்தை எடுத்து வச்சுருங்கோ, நெய் தீபம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கோ.
முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணும்போது துளசியினால் அர்ச்சனை பண்ண வேண்டாம். அடுத்தபடியாக நாம் பிள்ளையார் சதுர்த்தியை உத்தேசித்து பண்ணக்கூடிய பூஜையில் மாத்திரம் துளசியை சமர்ப்பணம் பண்ணலாம். அதே மாதிரி 21 இலைகள்னால அர்ச்சனை, 21 புஷ்பத்தினால அர்ச்சனை அப்படின்னு நம்மளுடைய பூஜை முறையில் வந்து சொல்லியிருப்பா. இன்றைக்குள்ள காலத்தில் வந்து 21 இலைகளோ 21 புஷ்பங்களோ நமக்கு கிடைக்குமா, இல்லை கிடைச்சாலும் நமக்கு அது என்ன இலை என்ன புஷ்பம் அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்க நம்மள பாதி பேருக்கு எது என்ன புஷ்பம் என்ன இலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து சிட்டி பக்கம் போயிடுது. கிராமத்தை விட்டுட்டு நாம் வந்து சிட்டிக்கு எல்லாரும் வந்துட்டோம். சிட்டிக்கு வந்ததுனாலேயே பாதி புஷ்பங்களுடைய பேர் தெரியறதில்ல, பாதி மரங்களுடைய பேர் தெரியறதில்ல, இலைகளுடைய பேர் தெரியறதில்ல. ஏதோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நாம் வந்து பகவானை பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இந்த 21 பத்திரத்தினாலேயோ 21 புஷ்பத்தினாலேயோ அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கும்போது எதனால் நாம் அர்ச்சனை பண்ணுறது, எதை எப்போ போடுறது அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது நாம் நாமாவளியை சொல்லி கையில் நமக்கு என்ன புஷ்பம் நம்மள்கிட்ட இருக்கோ என்ன பத்திரம் இருக்கோ அதனால் அர்ச்சனை பண்ணிட வேண்டியது. அந்தந்த பத்திரம் சொல்லும்போது தான் அந்த பத்திரத்தை போடணுங்கிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதானால் அந்தந்த பத்திரத்தை சொல்லும்போது, அதாவது அந்த இலையனுடைய பேரை சொல்லும்போது அந்த இலையை எடுத்து நாம் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ இலையனுடைய பேர் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு இலை இருக்குது நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறது? அப்போது அந்த பத்திரத்தை சுவாமிகிட்ட அர்ப்பணம் பண்ணிடுவோம். பகவான் அதை நம்ம பக்தியோடு கொடுத்துட்டோம் அப்படின்னாலேயே அதை ஏற்றுருவார். அதனால் அந்த வித நமக்கு இந்த இலையனுடைய பேர் தெரியலையே, புஷ்பத்தினுடைய பேர் தெரியலையே அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் 21 தூர்வாயுக்மத்தினால அர்ச்சனை, அதாவது அருகம்புல்லுனால அர்ச்சனை. அதனால் அருகம்புல் ஒரு கட்டோ 2 கட்டோ எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும். அர்ச்சனை பண்ணும்போது புஷ்பங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு புஷ்பத்தை வச்சுக்கோங்க. அதாவது இந்த பூஜையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டோத்தரத்தினால தான் நான் அர்ச்சனை சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சமயம் இருந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான சௌகரியங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சஹஸ்ரநாமத்தினால கூட பகவானுக்கு நாம் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி சாயந்தரத்துலேயும் நாம் வந்து இப்போ பிள்ளையாரை வந்து ஒரு நாள் வச்சுக்கிறது, 2 நாள் வச்சுக்கிறது, 3 நாள் வச்சுக்கிறது, ஒரு வாரம் வச்சுக்கிறது, இல்லை 10 நாள் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் அதில் சம்பிரதாயங்கள் இருக்கும். அவளுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிள்ளையார் சதுர்த்தி போது பார்த்தேன்னாக்க 10 நாள் வரைக்கும் பிள்ளையாரை நம்ம ஆற்றுல வச்சு பூஜை பண்ணலாம். இப்போ மண் பிள்ளையாரை வச்சுட்டு பூஜை பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கும். இல்லை பரம்பரையாகவே ஆற்றுல ஒரு விக்கிரகம் இருக்கும், அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் ஆற்றுல பிள்ளையார் படத்தை வச்சுண்டு பூஜை பண்ணுவா. படத்தினாலேயோ விக்கிரகத்தினாலேயோ இல்லை மண்ணுனாலேயோ செய்யக்கூடிய பிம்பத்திலேயோ பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத விட எதுவாக இருந்தாலும் நாம் மனசார பகவானை பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். மண் பிள்ளையாரால் பண்ணக்கூடிய பூஜைக்கு மாத்திரம்தான் விசர்ஜனம் சொல்லியிருக்கு, மற்ற விக்கிரகத்துக்கோ படத்துக்கோ விசர்ஜனம் கிடையாது. அதனால் இப்போ ஒரு நாள் சுவாமியை வந்து ஆற்றுல வச்சுன்னு பூஜை பண்ணக்கூடியவா கார்த்தால சில அர்ச்சனைகளை வாசித்து பூஜைகளை முடிச்சுட்டு சாயந்தரம் மறுபடியும் ஒரு அர்ச்சனையை வாசித்து வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறம் யதாஸ்தானம் பண்ணி சுவாமியை கொண்டு விசர்ஜனம் பண்ணலாம். இல்லை 1.5 நாள் வச்சுக்கிறவா, 3 நாள் வச்சுக்கிறவா, ஒரு வாரம் வச்சுக்கிறவா, 10 நாள் வச்சுக்கிறவா, எத்தனை நாள் நம்ம ஆற்றுல பிள்ளையாரை வச்சுன்னு இருக்கோமோ அத்தனை நாளும் 2 வேளையும் சுவாமிக்கு அர்ச்சனை, வெத்தலைப்பாக்கு பழங்கள், நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு என்னைக்கு விசர்ஜனம் பண்ண போகிறோமோ அதுக்கு முதல்ல தான் சுவாமியை யதாஸ்தானம் பண்ண வேண்டியது. அந்த யதாஸ்தானம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவனுடைய கடைசியில் சொல்லுவேன். அதன்படி யதாஸ்தானம் பண்ணிவிட்டு மண் பிள்ளையார் மாத்திரம்தான், மண் பிள்ளையாராக இருந்தால் மாத்திரம்தான் யதாஸ்தானம். விக்கிரகத்துக்கோ படத்துக்கோ யதாஸ்தானமும் கிடையாது. ஏன்னா அது நம்ம ஆற்றுல எப்போவுமே இருக்கக்கூடியதுங்கிறதுனால பகவானை வந்து மறுபடியும் உன்னுடைய லோக்கத்துக்கே நீ போய் இருந்துக்கோ. யதாஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னுடைய இடம் எதுவோ அந்த இடத்துக்கே நீ மறுபடியும் போயிடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது பகவானை நாம் வந்து இங்கேருந்து அனுப்ப போகிறது கிடையாது, நாம் ஆற்றுலையே தான் வச்சுக்க போகிறோம். அதனால் அந்த படத்தினாலேயோ விக்கிரகத்திலேயோ பூஜை பண்ணக்கூடிய சுவாமிக்கு யதாஸ்தானம் கிடையாது.
உபச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய பூஜா கிரகத்திலேயே கொண்டு போய் அந்த விக்கிரகத்தையோ படத்தையோ நாம் வச்சுட்டுடலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பகவான பூஜை ஷோடசோபச்சாரத்தினால, அதாவது தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்யம், ஸ்நானம், இப்படியாக 16 உபச்சாரங்கள். இந்த 16 உபச்சாரத்தினால பகவானை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அந்த பகவானுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும். இங்கே கலியுகத்தினுடைய ரொம்ப சுலபமான தெய்வங்கள் யார் அப்படின்னு கேட்டால் புராணங்கள் சொல்கிறது பிள்ளையாரும் அம்பாளும் தான் கலியுகத்தினுடைய சுலபமான தேவதைகள். நாம் பூஜை பண்ணினோம்னா உடனேயே நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவா அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதன்படி இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கலியுக வரதனான இந்த விநாயகரை நாம் எல்லாரும் பூஜை பண்ணுவோம். விநாயகருடைய அனுகிரகத்தினால நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே சித்திக்கணும். நாம் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி தடங்கள் இல்லாமல் விக்னம் இல்லாதக்கு வெற்றியை அடையணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும். பகவான் நமக்கு துணையாக இருக்கணும். நாம் எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு பகவான்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணிப்போம். ஆனால் முக்கியமான பிரார்த்தனை நாம் பண்ண வேண்டியது எது அப்படின்னு கேட்டால், எந்த தருவாயிலையும், அதாவது எந்த சிச்சுவேஷன்லையும், கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ லாபமோ எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நமக்கு பகவான் துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய முக்கியமான பிரார்த்தனை. ஏன்னா நம்மளுடைய பிராரப்தத்தினால நாம் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே நம்மளை விட்டு விலகாது. நம்மளை விட்டு பகவான் அதை விலக்கணும் அப்படின்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா பிராரப்தத்தினால வரக்கூடியதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவித்து தான் தீர்க்க முடியும். அந்த பிராரப்த வசத்தினால வரக்கூடிய சுகத்தையோ துக்கத்தையோ நாம் அனுபவிக்கும் போது பகவானும் நம்ம கூடையே இருக்கணும். நாம் சௌக்கியமாக இருக்கும்போதும் பகவானால தான் சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். துக்கத்திலிருந்து நாம் மீண்டு வரும்போதும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் பகவானுடைய அனுகூலத்தினாலையும் தான் நாம் துக்கத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் நினச்சிக்கணும். முதல்ல அந்த விஷயத்தை நன்னா புரிஞ்சுண்டு பகவானிடத்துல முக்கியமாக பிரார்த்தனை பண்ண வேண்டியது, என்றைக்கும் உன்னுடைய சரணத்தில் எனக்கு பக்தி ஸ்ரத்தையை கொடு, எந்த சிச்சுவேஷன்லையும் எனக்கு துணையாயிரு அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த பூஜைக்கு உண்டான நைவேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா காமனான சில நைவேத்தியங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். பூஜைக்கு வேண்டிய திரவியங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதன்படி எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நைவேத்தியங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோவனுடைய லிங்கை நான் வீடியோவனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அந்த நைவேத்தியங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுமானால் அந்த டிஸ்கிரிப்ஷனை தொட்டு அந்த வீடியோக்குள்ளே போய் நைவேத்தியம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்தபடியாக நாம் பூஜையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் பகவானை பெரிவாளை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ரெடியாக இருக்க வேண்டியது. எல்லாரும் முதல்ல ஜலம் எடுத்து கையை சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் தீர்த்தத்தை குடிக்க வேண்டியது. எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கணும். முதல்ல அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுண்டு புருஷாலாக இருக்கக்கூடியவா மாத்திரம் இதை பண்ணிக்கோங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. 2 மங்கள அக்ஷதையை கையில் எடுத்துட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. இந்த அக்ஷதையை இடது கைக்கு மாற்றின்ட்டு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. புருஷாலாக இருக்கக்கூடியவா மாத்திரம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुभरोम्। வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். இப்போ இடது கையில் அக்ஷதையை வச்சுண்டு வலது தொட மேலே வலது கையினால் இடது கையை மூடிண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க.
மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தைவபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமாணஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தி அர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அக்ஷதைய வடக்க விசர்ஜனம் பண்ணிட்டு ஒரு சொட்டு கையில் ஜலம் எடுத்துட்டு கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுண்டு தாம்பாளத்தில் மஞ்சள் பிள்ளையாரை ரெடி பண்ணிக்கோங்கோ. ரெடி பண்ணிட்டு 2 புஷ்பத்தையும் அருகம்புள்ளையும் கையில் எடுத்துட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட வேண்டியது. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் சபரிவாரம் விக்னேஸ்வரம் தியாயாமி. அந்த புஷ்பத்தை தாம்பாளத்தில் மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு 2 அக்ஷதையை எடுத்து மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. ஆவாஹயாமி. மறுபடியும் 2 அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை இந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. போட்டுட்டு அடுத்ததாக வரக்கூடிய வரிகளை சொல்லிண்டு ஒவ்வொரு உத்தரணியாக தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுண்டே வாங்கும். பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்திலே உத்தரணியை வச்சிருங்கோ. 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ வஸ்திர உத்தரீய உபவீத ஆபரணார்த்தம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே புஷ்பத்தை போட்டுட்டு ஒரு புஷ்பத்தை கையில் எடுத்துண்டு சந்தனத்தில் தோச்சுண்டு குங்குமத்திலையும் தோச்சுண்டு 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ திவ்ய பரிமள கந்தாக்ஷதான் சமர்ப்பயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. போட்டுட்டு புஷ்ப தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. இந்த கட்டின புஷ்பம் அதாவது கதம்பத்தை பிள்ளையார் மேலே சாத்திடுங்கோ. அதாவது ஒரே ஒரு துண்டம் கதம்பம் சொல்லியிருப்பேன். அந்த கதம்பத்தை பிள்ளையாரை சுத்தினாப்புல சாத்திடுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ ஒவ்வொரு பூவா எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டே வாங்கோ. ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम फालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः ओम स्कंदपूर्वजाय नमः ओम सिद्धिविनायकाय नमः ओम विघ्नेश्वराय नमः नानाविधानि पुष्पाणि समर्पयामि. புஷ்பதாம்பாளத்தை கீழே வச்சிருங்கோ. 2 அக்ஷதையை கையில் எடுத்துட்டு மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்கோ. தூபதீபார்த்தம் அக்ஷதானு சமர்ப்பயாமி. அடுத்தபடியா பிள்ளையாருக்கு நைவேத்தியம். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தேங்காய் உடைச்சுன்னு வந்து வச்சுக்கோங்கோ. ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்கோ. 2 தீர்த்தத்தை அது மேலே புரோக்ஷணம் பண்ணிட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு சொல்லிக்கோங்கோ. பூகி பல
समायुक्तं नागवल्ली दलैर्युतं कर्पूरचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां विघ्नेश्वराय नमः। कदलीफलं नालिकेर खण्डद्वयं कर्पूर ताम्बूलञ्च निवेदयामि। पुष्पத்தை மஞ்சப்பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடுங்கோ. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்த ஜம்பூஃபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா விக்னேஸ்வராய நமः. மனோபீஷ்ட பிரார்த்தனாக சமர்ப்பயாமி. நான் பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை மஞ்சப்பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. போட்டுட்டு மறுபடியும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துட்டு மஞ்சப்பிள்ளையார் மேலே போடுங்கோ. விக்னேஸ்வராய நமः. சத்ர சாமராதி சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை போட்டுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடுங்கோ. அனயா பூஜையா விக்னேஸ்வரः பிரியதா. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. எல்லாரும் 2 அக்ஷதையை கையில் எடுத்துட்டு தலையில் கொட்டிக்கோங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. அக்ஷதையை இடது கைக்கு மாற்றிண்டு புருஷா மாத்திரம் பிராணாயாமம் பண்ணிக்கோங்கோ. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम. வலது காதை தொட்டுக்கோங்கோ. இடது கையை வலது தொட மேலே வச்சுண்டு அக்ஷதையோட வலது கையினாலும் இடது கையை மூடிண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थं शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28 तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि 6 संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थ्यां शुभतिथौ सौम्यवासर युक्तायां चित्रा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां चतुर्थ्यां शुभतिथौ अस्माकं सकुटुम्बानां सर्वेषां पुत्रपौत्र धन विद्या जय यशश्री काम आयुष्य
அபிவிருத்தியர்த்தம் சித்தி விநாயக பிரீத்யர்த்தம் சித்தி விநாயக பிரசாத சித்தியர்த்தம் யதாசக்தி தியான ஆவாஹனாதி ஷோடச உபசாரைஹ சஹ சித்தி விநாயக பூஜாம் கரிஷ்யே ஏவம் கலசாதி பூஜனஞ்ச கரிஷ்யே. கையில் இருக்கக்கூடிய அக்ஷதையை வடக்க விசர்ஜனம் பண்ணிடுங்கோ. கொஞ்சம் போகிற தீர்த்தம் எடுத்துட்டு கையை அலம்பிக்கோங்கோ. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சொல்லிக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சுமுகம் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு இந்த பிள்ளையார் தாம்பாளத்தை வடக்க நகர்த்தி வச்சிட வேண்டியது. அந்த பிள்ளையாருக்கு போட்ட வாசனை பூவை எடுத்து புருஷாளாக இருந்தால் நம்ம ஆத்து மாமிகளுக்கு அதை கொடுத்து தலையில் வச்சுக்க சொல்லுங்கோ. இல்லை ஸ்திரீகளே பூஜை பண்ணுறதாக இருக்குது அப்படின்னாக்க அந்த புஷ்பத்தை எடுத்து தலையில் வச்சுன்ட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. பஞ்சபாத்திரத்தினுடைய 4 பக்கமும் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்கோ. சந்திர குங்குமம் இட்டுட்டு 2 துளசி தளத்தை அந்த பஞ்சபாத்திரத்துக்குள்ளே போட்டுண்டு கைகளால் பஞ்சபாத்திரத்தை மூடிண்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை ஜபம் பண்ணுங்கோ. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ரிதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணாः ஸ்மிருதாः குக்ஷௌ து சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதः அத யஜுர்வேதः சாமவேதோபி அதர்வணः அங்கைஷ்ச சஹிதாः சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு ஆயாந்து சித்தி விநாயக பூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாஹ. பஞ்சபாத்திரத்துலேருந்து கையில் கொஞ்சம் போகிற ஜலம் எடுத்துட்டு பூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்கள் மேலேயும் புரோக்ஷணம் பண்ணுங்கோ. தன்மேலேயும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. புரோக்ஷணம் பண்ணி முடிச்சுன்ட்டு புஷ்பத்தையும் அருகம்புல்லையும் 2 கையில் எடுத்துக்க வேண்டியது. மேல்கொண்டு பிள்ளையார் பூஜை ஆரம்பம். தியான ஸ்லோகம் எல்லாரும் பகவானை நன்னா தியானம் பண்ணிக்கோங்கோ. தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவில் கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தையும் அருகம்புல்லையும் பகவானிடத்தில் சமர்ப்பிச்சிருங்கோ. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்திரம் சதுர்புஜம் பாஷ அங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம் உத்தமம் கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் தியாயேத் கஜானனம் தேவம் தப்தகாஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரண பூஷிதம். மண் பிள்ளையார் மேலே தியானம் பண்ணுறதா இருந்ததுன்னாக்க அஸ்மின் மிருத்திகா பிம்பே அப்படின்னு சொல்லிக்கோங்க. பிள்ளையார் படத்தில் பூஜை பண்ணுறதாக இருந்தாக்க அஸ்மின் சித்திரபடே அப்படின்னு சொல்லிக்கணும். அதே பரம்பரையாக இருக்கக்கூடிய இல்லை ஆற்றுல வச்சுன்னு இருக்கக்கூடிய விக்கிரகத்து மேலே
பூஜை பண்ணுறதாக இருந்தாக்க அஸ்மின் விக்கிரகே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. புஷ்பத்தை பிள்ளையாரின் இடத்துல சமர்ப்பிச்சிருங்கோ. சித்தி விநாயகம் தியாயாமி. மறுபடியும் 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. அத்ரா கச்ச ஜகத்வந்திய சுரராஜ அர்ச்சிதேஸ்வர அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண சுரபூஜித சித்தி விநாயகாய நமஹ ஆவாஹயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் இடத்துல போட்டுட்டு மறுபடியும் 2 அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. அநேக ரத்ன கச்சிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிரஹ்யதாம் சித்தி விநாயகாய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி ஒவ்வொரு உத்தரணியாக தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுண்டே வாங்கும். கௌரி புத்திர நமஸ்தேஸ்து சங்கர பிரியநந்தன பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிருஹாண த்விரதானன பாத்யம் சமர்ப்பயாமி. விரதமுத்திஷ்ய விக்னேஷ கந்தபுஷ்ப அக்ஷதைர்யுதம் கிருஹாண அர்க்யம் மயா தத்தம் கஜானன நமோஸ்துதே அர்க்யம் சமர்ப்பயாமி. அநாதநாத சர்வஜ்ஞ தேவராஜ சுபூஜித கிருஹாண ஆச்சமனம் தேவ பக்தியா தத்தம் மயா பிரபோ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ததிக்ஷீர சமாயுக்தம் மத்வாஜ்யேன சமன்விதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. மத்வாஜ்ய சர்க்கராயுக்தம் ஃபலக்ஷீர சமன்விதம் கிருஹாண சர்வவரத பக்தானாம் இஷ்டதாயக பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. கங்காதி சர்வதீர்த்தேभ्यः ஆஹ்ருதைः விமலைர்ஜலைः ஸ்நானம் குருஷ்வ பகவன் உமாபுத்ர நமோஸ்துதே சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்திலேயே உத்தரணியை வச்சுட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. ரக்தவஸ்திர துவயம் தேவ தேவராஜ சுபூஜித பக்தியா தத்தம் கிருஹாணேதம் லம்போதர ஹராத்மஜ சித்தி விநாயகாய நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை பிள்ளையார் மேலே போட்டுடுங்கோ. வஸ்திரம் வச்சிருந்தேல் அப்படின்னா பிள்ளையார் மேலே அந்த வஸ்திரத்தை சாத்துங்கோ. இல்லை பஞ்சினால் தயார் பண்ணப்பட்ட கஞ்சுக வஸ்திரம் வச்சிருந்தேல் அப்படின்னா அந்த கஞ்சுக வஸ்திரத்தை பிள்ளையார் மேலே சாத்துங்கோ. பிள்ளையார் மேலே சாத்திட்டு அடுத்ததாக உபவீதம் எடுத்துக்கோங்க. அதாவது பூணல் எடுத்துட்டு பிள்ளையாருக்கு சாத்த வேண்டியது. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி பிள்ளையார் மேலே பூணலை சாத்துங்கோ. பூணல் இல்லை அப்படின்னா 2 அக்ஷதையை எடுத்து பிள்ளையார் மேலே போட்டுவிட வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ராஜதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனஞ்ச உத்தரீயகம் கிருஹாண சர்வதர்மஜ்ஞ பக்தானாம் இஷ்டதாயக உபவீதம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக அதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்து சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் தோச்சு எடுத்துக்க வேண்டியது. சந்தனா குரு கற்பூர கஸ்தூரி
குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. அக்ஷதானு தவளானு திவ்யானு ஷாலீயானு தண்டுலானு சுபானு ஹரித்ராச்சூர்ண சயுக்தானு சங்கிருஹாண கணாதிப. அக்ஷதையை பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சிருங்கோ. அக்ஷதானு சமர்ப்பயாமி. சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாதி குந்த முகானி ச 21 புஷ்பாணி கிருஹாண கணநாயக சித்தி விநாயகாய நமஹ. புஷ்பாணி சமர்ப்பயாமி. 2 புஷ்பத்தை பிள்ளையார் மேலே சமர்ப்பிச்சுட்டு அந்த புஷ்பதாம்பாளத்தை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக அங்க பூஜைகள். பூஜையாமி சொல்லும்போது மாத்திரம் புஷ்பத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பிச்சா போரும். கணேஷாய நமஹ பாதௌ பூஜயாமி. ஏகதந்தாய நமஹ குல்பௌ பூஜயாமி. கௌரீபுத்ராய நமஹ ஜங்கே பூஜயாமி. விக்னராஜாய நமஹ ஜானுனி பூஜயாமி. பிரம்மச்சாரிணே நமஹ ஊரு பூஜயாமி. हेरम्बाय नमः कटिं पूजयामि. पार्वती नंदनाय नमः गुह्यं पूजयामि. ईशपुत्राय नमः मेढ्रं पूजयामि. गणनाथाय नमः उदरं पूजयामि. विनायकाय नमः पार्श्वौ पूजयामि. विकटाय नमः हृदयं पूजयामि. स्थूलकण्ठाय नमः कण्ठं पूजयामि. स्कन्दाग्रजाय नमः स्कन्धौ पूजयामि. पाशहस्ताय नमः हस्तान् पूजयामि. चतुर्भुजाय नमः बाहून् पूजयामि. गजमुखाय नमः मुखं पूजयामि. एकदन्ताय नमः दन्तौ पूजयामि. अविघ्ननेत्राय नमः नेत्रे पूजयामि. लम्बकर्णाय नमः कर्णौ पूजयामि. फालचन्द्राय नमः ललाटं पूजयामि. उमापुत्राय नमः नासिकां पूजयामि. विघ्नहन्त्रे नमः चुबुकं पूजयामि. शुण्डादण्डाय नमः ओष्ठौ पूजयामि. हरसूनवे नमः गण्डस्थलं पूजयामि. गुहाग्रजाय नमः कचान् पूजयामि. सर्वेश्वराय नमः शिरः पूजयामि. विघ्नराजाय नमः सर्वाण्यङ्गानि पूजयामि. இதோட அங்க பூஜை பூர்த்தியாயிடுத்து. அடுத்தபடியா 21 இலைகளால அர்ச்சனை. ஒவ்வொரு இலைகளுடைய பேரும் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே கீழே கொடுத்துருப்பேன். அந்த இலைகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னாக்கா அந்த இலையினால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. அந்த இலைகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கூட புஷ்பத்தினாலேயே அர்ச்சனை பண்ணுறதுனால எந்த தோஷமும் இல்லை. அடுத்தபடியாக 21 பத்திர பூஜைகள். எல்லாரும் அந்த இலைகள் உள்ள தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. தெரிஞ்ச இலைகளை அர்ச்சனை பண்ண வேண்டியது, தெரியாததுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிக்கோங்கோ. सुमुखाय नमः माचीपत्रं पूजयामि. गणाधिपाय नमः बृहतीपत्रं पूजयामि. उमापुत्राय नमः बिल्वपत्रं पूजयामि. गजाननाय नमः दूर्वायुग्मं पूजयामि. हरसूनवे नमः धुर्तूरपत्रं पूजयामि. लम्बोदराय नमः बदरीपत्रं पूजयामि. गुहाग्रजाय नमः अपामार्गपत्रं पूजयामि. गजकर्णकाय नमः तुलसीपत्रं पूजयामि. एकदन्ताय नमः चूतपत्रं पूजयामि. विकटाय नमः
करवीरपत्रं पूजयामि भिन्नदन्ताय नमः विष्णुक्रान्तपत्रं पूजयामि वटवे नमः दाडिमीपत्रं पूजयामि द्विरदाननाय नमः आमलकपत्रं पूजयामि फालचन्द्राय नमः मरुवकपत्रं पूजयामि हेरम्बाय नमः सिन्धूरपत्रं पूजयामि शूर्पकर्णाय नमः जातीपत्रं पूजयामि सुराग्रजाय नमः गण्डलीपत्रं पूजयामि इभवक्त्राय नमः शमीपत्रं पूजयामि विनायकाय नमः भृङ्गराजपत्रं पूजयामि सुरपूजिताय नमः अर्जुनपत्रं पूजयामि कपिलाय नमः अर्कपत्रं पूजयामि श्रीगणेश्वराय नमः 21 பத்ரைः பூஜயாமி. அடுத்தபடியா 21 புஷ்பங்களால் அர்ச்சனை. தெரிஞ்ச புஷ்பங்களாக இருந்தால் அந்த புஷ்பத்தை சொல்லும்போது அர்ச்சனை பண்ணுங்கோ. இல்லாட்டா இருக்கக்கூடிய புஷ்பத்தை எடுத்துட்டே அர்ச்சனை பண்ணிக்க வேண்டியது. சொல்லுங்கோ. பஞ்சாஸ்ய கணபதயே நமஹ ஜாதி புஷ்பம் சமர்ப்பயாமி. गणानां गणपतये नमः सेवन्तिका पुष्पं समर्पयामि. धीरगणपतये नमः चम्पकपुष्पं समर्पयामि. विश्वक्सेन गणपतये नमः वकुलपुष्पं समर्पयामि. आमोदगणपतये नमः पाटलीपुष्पं समर्पयामि. प्रमथगणपतये नमः पुन्नागपुष्पं समर्पयामि. रुद्रगणपतये नमः द्रोणपुष्पं समर्पयामि. विद्यागणपतये नमः रसालपुष्पं समर्पयामि. विघ्नगणपतये नमः अमृणालं समर्पयामि. दुरितगणपतये नमः कल्हारपुष्पं समर्पयामि. भक्तवत्सलगणपतये नमः कमलपुष्पं समर्पयामि. कामितार्थप्रदगणपतये नमः मल्लिकापुष्पं समर्पयामि. सम्मोहगणपतये नमः धुर्तूरपुष्पं समर्पयामि. विष्णुगणपतये नमः शम्याकपुष्पं समर्पयामि. ईशास्यगणपतये नमः अर्कपुष्पं समर्पयामि. गजास्यगणपतये नमः करवीरपुष्पं समर्पयामि. सर्वसिद्धिगणपतये नमः बिल्वपुष्पं समर्पयामि. वीरगणपतये नमः मन्दारपुष्पं समर्पयामि. कंदर्पगणपतये नमः केतकीपुष्पं समर्पयामि. उच्छिष्टगणपतये नमः पारिजातपुष्पं समर्पयामि. ब्रह्मगणपतये नमः दाडिमीपुष्पं समर्पयामि. இதோட 21 புஷ்பத்தினால உள்ள அர்ச்சனை பூர்த்தியாயிடுத்து. அடுத்தபடியா அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அருகம்புல்லுனால 21 அர்ச்சனைகள். गणाधिपाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. पाशाङ्कुशधराय नमः दूर्वायुग्मं समर्पयामि. आखुवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. विनायकाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. ईशपुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि. सर्वसिद्धिप्रदाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. एकदन्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि. इभवक्त्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि. मूषिकवाहनाय नमः दूर्वायुग्मं समर्पयामि. कुमारगुरवे नमः दूर्वायुग्मं समर्पयामि.
कपिलवर्णाय नमः दूर्वायुग्मं समर्पयामि ब्रह्मचारिणे नमः दूर्वायुग्मं समर्पयामि मोदकहस्ताय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुरश्रेष्ठाय नमः दूर्वायुग्मं समर्पयामि गजनासिकाय नमः दूर्वायुग्मं समर्पयामि कपित्थफलप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि गजमुखाय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुप्रसन्नाय नमः दूर्वायुग्मं समर्पयामि सुराग्रजाय नमः दूर्वायुग्मं समर्पयामि उमापुत्राय नमः दूर्वायुग्मं समर्पयामि स्कन्दप्रियाय नमः दूर्वायुग्मं समर्पयामि இதோட அருகம்புல்லுனால பண்ணக்கூடிய அர்ச்சனை பூர்த்தியாயிடுது. அடுத்தபடியாக அஷ்டோத்தரத்தினால அர்ச்சனை. இந்த அருகம்புல் தாம்பாளத்தை வச்சுட்டு புஷ்ப தாம்பாளத்தை கையில் எடுத்துக்கோங்க. புஷ்பங்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம், அருகம்புல்லுனாலையும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஓம் கஜானனாய நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் த்வைமாதுராய நமஹ ஓம் த்விமுகாய நமஹ ஓம் பிரமுகாய நமஹ ஓம் சுமுகாய நமஹ ஓம் கிருதினே நமஹ ஓம் சுப்ரதீபாய நமஹ ஓம் சுகநிதயே நமஹ ஓம் சுராத்யக்ஷாய நமஹ ஓம் சுராரிக்னாய நமஹ ஓம் மகாகணபதயே நமஹ ஓம் மான்யாய நமஹ ஓம் பவாத்மஜாய நமஹ ஓம் புராணபுருஷாய நமஹ ஓம் பூஷ்ணே நமஹ ஓம் புஷ்கரோத்க்ஷிப்தசாரிணே நமஹ ஓம் அக்ரகண்யாய நமஹ ஓம் அக்ரபூஜ்யாய நமஹ ஓம் அக்ரகாமினே நமஹ ஓம் மந்திரகிருதே நமஹ ஓம் சாமீகரப்பிரபாய நமஹ ஓம் சர்வஸ்மை நமஹ ஓம் சர்வோபாஸ்யாய நமஹ ஓம் சர்வகர்த்ரே நமஹ ஓம் சர்வநேத்ரே நமஹ ஓம் சர்வசித்திப்பிரதாய நமஹ ஓம் சர்வசித்தாய நமஹ ஓம் மகாகாலாய நமஹ ஓம் மகாபலாய நமஹ ஓம் ஹேரம்பாய நமஹ ஓம் லம்பஜடராய நமஹ ஓம் ஹ்ரஸ்வக்ரீவாய நமஹ ஓம் மகோதராய நமஹ ஓம் மதோத்கட்டாய நமஹ ஓம் மகாவீராய நமஹ ஓம் மந்திரிணே நமஹ ஓம் மங்களஸ்வராய நமஹ ஓம் பிரமதாய நமஹ ஓம் பிரமதார்ச்யாய நமஹ ஓம் பிராஜ்ஞாய நமஹ ஓம் பிரமோதாய நமஹ ஓம் மோதகப்பிரியாய நமஹ ஓம் காந்திமதே நமஹ ஓம் திருதிமதே நமஹ ஓம் காமினே நமஹ ஓம் கபித்தஃபனசப்பிரியாய நமஹ ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ ஓம் பிரம்மரூபிணே நமஹ ஓம் பிரம்மவித்யாநிதானபுவே நமஹ ஓம் ஜிஷ்ணவே நமஹ ஓம் விஷ்ணுப்பிரியாய நமஹ ஓம் பக்தஜீவிதாய நமஹ ஓம் ஜிதமன்மதாய நமஹ ஓம் ஐஸ்வர்யகாரணாய நமஹ ஓம் ஜ்யாயசே நமஹ ஓம் யக்ஷகின்னரசேவிதாய நமஹ ஓம் கங்காசுதாய நமஹ ஓம் விக்னகர்த்ரே நமஹ ஓம் விக்னஹந்த்ரே நமஹ ஓம் விஸ்வநேத்ரே நமஹ
ஓம் விராட்பதயே நமஹ. ஓம் ஸ்ரீபதயே நமஹ. ஓம் வாக்பதயே நமஹ. ஓம் ஸ்ருங்காரிணே நமஹ. ஓம் ஆஸ்ரிதவத்சலாய நமஹ. ஓம் சிவப்பிரியாய நமஹ. ஓம் சீக்ரகாரிணே நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் பலாய நமஹ. ஓம் பலோத்ததாய நமஹ. ஓம் பக்தநிதயே நமஹ. ஓம் பாவகம்யாய நமஹ. ஓம் மங்களப்பிரதாய நமஹ. ஓம் அவ்யக்தாய நமஹ. ஓம் அபாகிருதபராக்கிரமாய நமஹ. ஓம் சத்யதர்மிணே நமஹ. ஓம் சக்யே நமஹ. ஓம் சரசாம்புநிதயே நமஹ. ஓம் மகேஷாய நமஹ. ஓம் தேசாங்காய நமஹ. ஓம் மணிகிங்கிணி மேகலாய நமஹ. ஓம் சமஸ்ததேவதாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹிஷ்ணவே நமஹ. ஓம் சததோத்थिताय நமஹ. ஓம் விகாதகாரிணே நமஹ. ஓம் விஸ்வக்த்ருஷே நமஹ. ஓம் விஸ்வரக்ஷாகிருதே நமஹ. ஓம் பஞ்சஹஸ்தாய நமஹ. ஓம் பார்வதீநந்தனாய நமஹ. ஓம் பிரபவே நமஹ. ஓம் குமாரகுரவே நமஹ. ஓம் அக்ஷோபியாய நமஹ. ஓம் குஞ்சராசுரபஞ்சனாய நமஹ. ஓம் கணாதீஷாய நமஹ. ஓம் கம்பீரநினதாய நமஹ. ஓம் வடவே நமஹ. ஓம் அபீஷ்டவரதாய நமஹ. ஓம் ஜ்யோதிஷே நமஹ. ஓம் ஆக்ராந்தசதசத்பிரபவே நமஹ. ஓம் கல்யாணகுரவே நமஹ. ஓம் உன்மத்தவேஷாய நமஹ. ஓம் வரஜிதே நமஹ. ஓம் சமஸ்தஜகதாதாராய நமஹ. ஓம் சர்வைஸ்வர்யப்ரதாய நமஹ. ஓம் ஸ்ரீவிக்னேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீசித்திவிநாயகாய நமஹ. நானாவிதானி புஷ்பாணி சமர்ப்பயாமி. இதோட அஷ்டோத்தரத்தினால பண்ணக்கூடிய அர்ச்சனை பூர்த்தி ஆகிடுது. அடுத்தபடியாக தூபம் தீபம் நைவேத்தியங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுண்டு மேற்கொண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. முதல்ல தூபத்தை எடுத்துக்கோங்க. மணி அடிச்சின்றபடியே ஸ்லோகத்தை சொல்லிண்டு பகவானுக்கு தூபத்தை காமிங்கோ. தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்தஞ்ச மனோஹரம் தூபம் தாஸ்யாமி தேவேஷ கிருஹாணத்வம் கஜானன சித்திவிநாயகாய நமஹ. தூபம் ஆக்ராபயாமி. இந்த தூபத்தை ஓரமாக வச்சுட்டு நெய் தீபத்தை கையில் எடுத்துட்டு அதே மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிண்டே பகவானுக்கு நெய் தீபம் காட்டுங்கோ. சாஜ்யம் திரிவர்த்தி சயுக்தம் வன்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே சித்திவிநாயகாய நமஹ. தீபம் பிரதர்ஷயாமி. தீபத்தை கீழே வச்சுட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விடுங்கோ. ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக நைவேத்தியம். என்னென்ன பக்ஷணங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பக்ஷணங்களையும் பிரசாதங்களையும் கொண்டு வந்து பிள்ளையாருக்கு முன்னால் வச்சுக்கோங்கோ. எல்லாத்துலேயும் நெய்யினால் உபஸ்தரணம் பண்ணுங்கோ. 2 துளசி தளம் எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்கோ. வெத்தலைப்பாக்கு பழத்தோடு சேர்த்து ஒரு தேங்காய் உடைச்சி எடுத்து வச்சுக்கோங்கோ. இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அந்த பதார்த்தங்கள் மேலே ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. நைவேத்யம் ஷட்ரசோபேதம் ஃபலலட்டுக மோதகான் பக்ஷ்யம்
भोज्यञ्च लेह्यञ्च संगृहाण गणाधिप सिद्धिविनायकाय नमः। विशेष भक्षणानि नालिकेर खण्डद्वयं नानाविध फल विशेषाणि अमृतं निवेदयामि। पुष्पத்தை பிள்ளையார்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுண்டே வாங்கும். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஹஸ்த பிரக்ஷாலனம் சமர்ப்பயாமி பாத பிரக்ஷாலனம் சமர்ப்பயாமி அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி புனः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து வெத்தலை பாக்கு மேலே புரோக்ஷணம் பண்ணுங்கோ. சொல்லுங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சயுக்தம் தாம்பூலம் பிரதிகிரஹ்யதாம். 2 புஷ்பத்தை எடுத்து பிள்ளையார்கிட்ட சமர்ப்பிச்சிருங்கோ. கற்பூர தாம்பூலம் நிவேதயாமி. அடுத்தபடியா கற்பூர ஹாரதி. ஆற்றுல உள்ளவா எல்லாரையும் ஹாரதிக்கு வர சொல்லிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி கற்பூர தட்டில் வச்சுண்டு மணி அடிச்சின்றபடியே வரக்கூடிய ஸ்லோகத்தினால பகவானுக்கு தீபாராதனை காமிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிங்கோ. நீராஜனம் சுமாங்கல்யம் சர்வமங்கள காரணம் கிருஹாண பரயா பக்தியா அர்ப்பிதந்தே விநாயக. கற்பூர தட்டை கீழே வச்சுட்டு 2 புஷ்பத்தை எடுத்து பகவான் இடத்துல சமர்ப்பிச்சிருங்கோ. சித்தி விநாயகாய நமஹ. நீராஜனம் சந்தர்ஷயாமி. ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஆற்றுல உள்ளவா எல்லாரும் கற்பூர நீராஜனத்தை ஒத்திண்டு 2 புஷ்பத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கணும். எடுத்துண்டு பிரதட்சிணம் பிரார்த்தனை நமஸ்காரம். புஷ்பத்தை கையில் வச்சுண்டு வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லிட்டு 3 பிரதட்சிணம் பண்ணி முடிச்சுட்டு புஷ்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. தம்பதிகளாக இருக்கக்கூடியவா சேர்ந்தாப்புல நமஸ்காரம் பண்ணிக்கணும். வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி பிரதட்சிணம் பண்ணிக்கோங்க. ஜாதி சம்பக புன்னாக மல்லிகா வகுலாதிபிஹி புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி கிருஹாண த்விரதானன. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பிரகிருஷ்ட பாபநாசாய அபீஷ்ட ஃபலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் பிரசீத கணநாயக. பிரதக்ஷிணம் கரிஷ்யாமி சததம் மோதகப்ரிய மத்விக்னம் ஹரமே சீக்ரம் பக்தானாம் இஷ்டதாயக. ஆகுவாஹன தேவேஷ விஸ்வவ்யாபின் கஜானன பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் சர்வைஸ்வர்ய பிரதோ பவ. நமோ நமः கணேசாய. நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குரு மே தேவ. நமாமி த்வாம் கஜானன. நமஸ்தே भिन्नदन्ताय. नमस्ते हरसूनवे ममाभीष्ट प्रदो देव विनायक. नमोस्तुते प्रसीद देवदेवेश प्रसीद गणनायक. ईप्सितं मे वरं देहि परत्र च परांगतिं विनायक. वरं देहि सततं मोदकप्रिय. निर्विघ्नं कुरु मे देव
சர்வகார்யேஷு சர்வதா. சித்திவிநாயகாய நமः. மனோபீஷ்ட பிரார்த்தன பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் இடத்துல சமர்ப்பிச்சுட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஆசனத்தில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு 2 புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. சித்தி விநாயகாய நமः. சத்ர சாமராதி சமஸ்த ராஜோபசார சக்தியுபசார சர்வோபசார பூஜாஹ சமர்ப்பயாமி. புஷ்பத்தை பிள்ளையார் இடத்த சமர்ப்பிச்சிருங்கோ. அடுத்தபடியாக அர்க்ய பிரதானம் வாயனதானம். ஒரு கிண்ணத்தில் பச்சைப்பால் எடுத்து வச்சுக்கோங்கோ அர்க்யம் கொடுக்கறதுக்காக. அதுக்கு முன்னால் சங்கல்பம். 2 அக்ஷதையை கையில் எடுத்துட்டு 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்கோ. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. புருஷா மாத்திரம் கையில் இருக்கக்கூடிய அக்ஷதையை இடது கைக்கு மாற்றின்ட்டு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुभरोम. வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். இப்போ அக்ஷதையோட இடது கையை வலது தொடமையில வச்சுண்டு வலது கையால் மூடிண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்யாம் சுபதிதௌ மயா ஆச்சரிதே சுக்லசதுர்த்தி சித்திவிநாயக பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் கரிஷ்யே. அக்ஷதைய வடக்க போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. புஷ்பத்தை சந்தன குங்குமத்தில் தோச்சு அக்ஷதையோடு சேர்த்து கையில் எடுத்துக்கோங்கோ. வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி அர்க்யம் கொடுக்க வேண்டியது. அர்க்யம் கொடுக்கும்போது கிண்ணத்தில் பாலை மாத்திரம் அர்க்யம் கொடுங்கோ. புஷ்பத்தை அப்படியே கையில் வச்சுக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்க. அர்க்யம் கிருஹாண ஹேரம்ப சர்வப்ரத விநாயக கந்தபுஷ்ப அக்ஷதைர் யுக்தம் பக்தியா தத்தம் மயா பிரபோ விக்னேஸ்வராய நமஹ. 3 தரம் அர்க்யம் கொடுக்க வேண்டியது. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். நமஸ்துப்யம் கணேசாய நமஸ்தே விக்னநாயக புனரர்க்யம் பிரதாஸ்யாமி சதுர்த்யாம் கணநாயக விக்னேஸ்வராய நமஹ. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். நமஸ்தே பின்னதந்தாய நமஸ்தே ஹரசூனவே இதமர்க்யம் பிரதாஸ்யாமி சங்கிருஹாண கணாதிப விக்னேஸ்வராய நமஹ. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். பால் கிண்ணத்தை கீழே வச்சிருங்கோ. 2 உத்தரணி கையில் தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்கோ. அனேன அர்க்ய பிரதானேன பகவான் சர்வாத்மகः ஸ்ரீ மகாகணபதிः சித்தி விநாயகः பிரியதா. கையில் இருக்கக்கூடிய ஜலத்தை பூமியில் விட்டுட்டு புஷ்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பிச்சிருங்கோ. அடுத்தபடியாக வாயன தானம். ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு தட்சிணை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கோ. எடுத்து வச்சுண்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் விட்டுண்டு
மந்திரத்தை சொல்லி தட்சிணையை பிராமணாளுக்கு தானம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியஃலதம் அத்தசாந்திம் பிரயச்சமே கணேஷः பிரதிகೃಹಾதி கணேஷோ வை ததாதி ச கணேஷः தாரகோத்வாப்யாம் கணேஷாய நமோ நமः. அனேன மயா அனுஷ்டிதேன சித்திவிநாயக பூஜா சம்பூர்ண சாங்கஃல சித்தியர்த்தம் இதம் உபாயனம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் பிராமணாய சம்பிரததே. இந்த தாம்பாளத்தை கீழே வச்சிருங்கோ. தட்சிணையை வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சிருங்கோ. அடுத்தபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. யஸ்ய ஸ்மிருத்யா ச நாமோக்த்யா தபः பூஜா கிரியாதிஷு நியூனம் சம்பூர்ணதா யாதி சத்யோ வந்தே கஜானனம். 2 அக்ஷதையை கையில் எடுத்துண்டு 2 உத்தரணி தீர்த்தம் எடுத்துண்டு வரக்கூடிய ஸ்லோகத்தினால இந்த பூஜை பலனை பகவானிடத்திலேயே மறுபடியும் சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைருவா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து, ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. கையில் இருக்கக்கூடிய அக்ஷத தீர்த்தம் எல்லாத்தையும் பூமியில் விட்டுட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணநாமத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுங்கோ. இதோட விநாயக சதுர்த்தி அன்று பிள்ளையார் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் திருப்திகரமாகவும் உபயோகமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஸ்தோத்திர பாடங்கள் படிக்கிறவா ஸ்தோத்திர பாடங்கள் படிக்கலாம். சஹஸ்ரநாமம் சொல்கிறவா சஹஸ்ரநாமங்கள் சொல்லலாம். பகவானை எத்தனை நாள் நாம் ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுறோமோ அத்தனை நாளைக்கும் அத்தனை வேளையும் கார்த்தால சாயந்திரம் 2 வேளையும் பகவானுக்கு ஏதாவது நைவேத்தியங்கள் பண்ண வேண்டியது, தீபாராதனைகள் காட்ட வேண்டியது. சுவாமியை யதாஸ்தானம் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 புஷ்பத்தை எடுத்து சித்தி விநாயகாய நமஹ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி அந்த மண் பிள்ளையார் மேலே போட்டுட வேண்டியது. படமாகவோ இல்லை ஆற்றுல வச்சுருக்கக்கூடிய விக்கிரகமாகவோ இருந்தது அப்படின்னு சொன்னால் சித்தி விநாயகாய நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை போட்டுட வேண்டியது. படத்தையும் விக்கிரகத்தையும் அதனுடைய இடத்துல பகவானுடைய கிரகத்திலேயே வச்சிட வேண்டியது. மண் பிள்ளையாராக இருந்தால் ஜலத்தில் கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிட வேண்டியது. பகவானுடைய அனுகிரகத்தில் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சித்தியாகி எல்லாரும் குடும்பத்தோட க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு என்றைக்கும் அந்த பகவானுடைய சரணத்தில் நமக்கு பக்தி ஸ்ரத்த உண்டாகணும், பகவான் எப்பவும் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ராம் ராம், நமஸ்காரங்கள்.